ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுகப்பிரசவம் ஆகிறக்கூடிய வழிமுறைகள் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரெக்னன்சி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் வரும், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். குழந்தை பேர் என்பது பெண்களுக்கு ஒரு இயற்கையாக கொடுக்கக்கூடிய ஒரு பரிசாக இருக்குது, கடவுள் கொடுக்கக்கூடியது. பிரசவ காலத்தில் தனது உயரவே பணைய வைத்து இந்த ஒரு குழந்தைய இந்த உலகத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு தாயோட மன உறுதிக்கும் அவங்க உடம்பு அளவுலையும் மனதளவிலும் ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் கொண்டு வராங்க. அதுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும் போது தான் ஒரு வீடும் அந்த நாட்டுக்குமே நல்லது. அந்த வகையில் நோய் நொடி இல்லாத உடல் நலமிக்க குழந்தையை பெற்றெடுக்க விரும்பக்கூடிய பெண்கள் எல்லாமே மருத்துவ ஆலோசனை குறிப்புகள் இந்த வீடியோவில் வரும், அதை கண்டினியூ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மருத்துவ பரிசோதனை. திருமணமான தம்பதிகள் தங்களுக்கு ஆரோக்கியமான குழந்தை பிறக்கணும்னா ஒரு அனுபவம் வாய்ந்த மருத்துவரிடம் உங்கள் உடலை செக் பண்ணிக்கணும். கணவனும் மனைவியுமே இருவருமே தங்களோட பெற்றோரோ இல்லை உங்களோட பரம்பரையில் யாரேனுக்கும் சர்க்கரை வியாதி, இதயம் சம்மந்தமான வியாதிகள் இல்லை மனநலம் சம்மந்தப்பட்ட வியாதிகள் ஏதேனும் இருந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக சொல்லிவிட்டு செக் பண்ணிக்கோங்க. குழந்தையை பெற்றெடுக்கும் போது பெண்களுக்கு தைராய்டோ இல்லை சிறுநீரக தொற்று நோய்கள், அது மாதிரிக்கு நீரிழிவு நோய், ரத்த அழுத்தம் ஏதேனும் வியாதிகள் இருந்தாலும் மருத்துவரிடம் கூறி அதுக்கேற்ற ஆலோசனை பெற்று அதுக்கேற்ற சிகிச்சை நீங்கள் பண்ணும்போது உங்கள் உடல் நலமும் தேறி பின்பு குழந்தையை பெற்றுக்கொள்வது ரொம்ப நல்லது. இதெல்லாம் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு குழந்தை பெற்றீங்கன்னா குழந்தை ஆரோக்கியமாக பிறப்பாங்க. அடுத்து உணவு. கருத்தரிக்கும் போது பெண்களோட பிரசவம் வரையிலுமே அவங்களோட கருவில் வளரக்கூடிய குழந்தைக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய சத்தான உணவுகள் நீங்கள் சாப்பிடணும். உங்களோட பிரசவம் நடக்கும்போது கூட உணவை எக்காரணத்தை கொண்டு தவிர்க்கக்கூடாது. நார்ச்சத்து நிறைந்த அதிகமுள்ள கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இதெல்லாம் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். வாரத்துக்கு ஒரு முறை மீன் உணவுகளை எடுத்துக்கலாம். முக்கியமாக கொண்டக்கடலை, ராஜ்மா, இரும்பு தாது நிறைந்துள்ள கீரைகள் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும். கன்சீவான முதல் 3 மாதங்கள் தலை சுற்றல், வாந்தி அதிகமாக ஏற்படும் காலம் என்பதனால் இந்த காலத்தில் நீர்ச்சத்து அதிகம் உள்ள பழங்கள், ஆப்பிள், மாதுளை, ஆரஞ்சு பழங்கள் சாறாக எடுத்துக்கணும். அது மாதிரிக்கு அரிசி, கோதுமை, கேழ்வரகு போன்ற தானியங்களை நீங்கள் முளை கட்டின பயிர்கள் இதெல்லாம் எடுக்கும்போது உங்கள் உடலுக்கு வலுவை கொடுக்கும். காஃபி, டீ அப்படின்ற போதைப் பொருட்கள் கலந்த உணவுகளை எடுத்துக்கக்கூடாது. 3வது தூக்கம். கன்சீவாக இருக்கும்போது எல்லா பெண்களும் நல்ல தூக்கத்தை பெறுவது ரொம்ப அவசியம். ஏன்னா கன்சீவாக இருக்கும்போது உங்களோட குழந்தையை பெற்றெடுக்கும் காலம் வரைக்குமே கர்ப்பிணி பெண்களுக்கு ஆழ்ந்த தூக்கம் அதிகமாக ஏற்படாது. ஏன்னா இரவில் தூக்கம் விட்டு விட்டு தான் வரும். இரவில் சரியாக தூங்க முடியாத பெண்கள் பகலில் அவ்வப்போது குட்டியை தூக்கம் போடலாம். இரவில் அதிக அளவில் தண்ணி குடிக்காமல் படுத்துக்கிட்டிங்கன்னா சிறுநீர் கழிக்கக்கூடிய உணர்வு குறைஞ்சிரும். தினமும் குறிப்பிட்ட நேரத்தில் இயர்லியாகவே நைட்டு நீங்கள் தூங்க போயிட்டிங்கன்னா உங்களுக்கு தூக்கம் ஈஸியாக வரலாம். 100 ஆண்டுகளுக்கு முன்பு டாக்டர்ஸ்லாம் இருந்திருக்க மாட்டாங்க. அப்போல்லாம் மருத்துவச்சின்ற அப்படின்னு தான் சொல்லுவாங்க. விவசாய தொழிலில் ஈடுபடக்கூடிய பெண்கள் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பிரசவ வலி ஓரமாக போய் குழந்தை பெற்று அதை பால் கொடுத்துட்டு திரும்பி விவசாயத்தில் கூட பண்ணுவாங்க. இந்த மாதிரிக்கு குறிப்பிட்ட பெண்கள்லாம் அப்போ இருந்தாங்க. இப்போ அந்த மன வலிமையும் உடல் வலிமையும் இப்போ இருக்க பெண்களுக்கு அவ்வளோவெல்லாம் இல்லை. அந்த அளவுக்கு வேலை செய்யாமல் விட்டாலும் கூட வீட்டில் எப்பயுமே ஓய்வு எடுக்காமல் ஒரு அளவு வேலையில் செய்ய ஈடுபடணும். அப்படி செஞ்சால் தான் உங்களோட இடுப்பெலும்புகளும் இடுப்பு தசைகள் அது நெகிழ்வு தன்மை கொடுக்க ஆரம்பிக்கும். அதாவது விரிவடையும் தன்மையை பெண்களுக்கு சுகப்பிரசவம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உடல் எடை. அடுத்து கர்ப்பம் தரிக்கும் போது பெண்கள் உடல் எடை அதிகரிப்பது இயல்பு தான். கர்ப்பிணி பெண்களுக்கு 10லேருந்து 12 கிலோ வரைக்கும் அவங்க உடல் எடை அதிகரிப்பது சரியான அளவாகும். சில பெண்களுக்கு 15 கிலோவுக்கு மேலே கூடி வெயிட் ஏறி இருக்காங்கன்னா உங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ரத்த அழுத்தம் அதிகரித்து நீங்கள் பிள்ளை பிறக்கும் போது உங்களுக்கு வலிப்பு நோய் கூட வரலாம். இந்த வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறது பிரசவ காலத்தில் ரொம்ப தொந்தரவை ஏற்படுத்தி விட்டுரும். வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறனால உங்கள் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு ஆரோக்கியத்துலேயும் சில பாதிப்புகள் ஏற்படுத்தலாம்.
ப்ரெக்னன்சி டைமில் வந்து பெண்கள் வந்து நம்பிக்கையான அனுபவம் உள்ள டாக்டர்ஸை வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம். முடிந்தவரை குழந்தை பெற்றெடுக்கும் காலம் வரைக்குமே மருத்துவரிடம் அழைத்து செல்லலாம். அடிக்கடி வந்து டாக்டர்ஸை நீங்கள் மாற்றக்கூடாது. கன்சீவான 28வது வாரத்திலிருந்து 36வது வாரம் வரைக்கும் வாரம் ஒரு முறை செல்வது வந்து பரிசோதனைக்கு நல்லது. குழந்தைய வயிற்றில் சுமக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து அவங்க வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைகளையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு வியாதிகள் இருக்குது. அதுக்கு தடுப்பூசி தான் சிறந்த ஆலோசனை. இதெல்லாம் கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தடுப்பூசி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து செய்யக்கூடாது, கருவுற்ற காலத்தில் பெண்கள் தங்கள் உடல்லையும் தங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை மீதும் அழுத்தத்தை தரமணிக்கு கடினமான காரியங்களை எதுவும் செய்யக்கூடாது. தரையில் அதிர்ற வகையில் நடக்கக்கூடாது. பறன் மீது இருக்கும் பொருட்களை வந்து நாற்காலி முனையில் நின்று வருடி எட்டி பார்த்தா கீழே விழுந்துடலாம். அதனால் வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதிக எடை உள்ள பொருட்களை குனிந்து நிமிர்ந்து தூக்க முயற்சித்தாலுமே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். கூர்மையான எந்த ஒரு பொருளும் பக்கத்தில் வைக்க வேணாம். அடுத்தது மனநலம். கருவுற்றிருக்கக்கூடிய பெண்கள் உடல் நலத்தில் மட்டுமல்ல மனநலத்திலும் நன்றாக இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா மனதை பாதிக்கும் வகையான திரைப்படங்கள், தொலைக்காட்சி தொடர்கள், நல்ல நகைச்சுவான காட்சிகள், கதைகள், அது மாதிரிக்கு வெற்றி கதைகள்லாம் பார்ப்பதும் படிப்பதுமாய் இருப்பது நல்லது. மனதிற்கு இதமளிக்கும் இசையை வந்து அடிக்கடி நீங்கள் கேட்டு ரசிப்பது கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு நன்மையை தரும். பெரும்பாலான மேலை நாட்டில் வந்து இந்த மாணிக்கு பண்ணுறது ஆராய்ச்சியில் பண்ணியிருக்காங்க. கன்சீவாக இருக்கும்போது பெண்களுக்கு வந்து ஆதரவாக இருக்கணும் குடும்பத்தினர்கள்லாம். கன்சீவாக இருக்கும்போது பெண்களுக்கு கணவன் மட்டும் இல்லாமல் அவங்க பெற்றோருமே ஆதரவாக இருக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.